தென்னிலங்கையிலே தந்தையை காப்பாற்ற முயன்ற 3 மகன்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பான செய்தியை நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தந்தை மகன் உள்ளிட்ட 8 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நீரில் மூழ்கிய நிலையில் இவ்வாறு 8 பேரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது தவிர மேலும் 2 இவ்வாறு நீராடச் சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அது தவிர போலீஸ் ஊடக பிரிவு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 12ஆம் திகதியிலிருந்து கடந்த 16ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் 20 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக. எனவே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இதில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்தில் 3 பேர் கூறிய ஆயுதங்களுடன் பிடிபட்டிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் நபரொருவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருந்த நிலையிலே இவ்வாறு 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 4 வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கொழும்பிலே 4 பிள்ளைகள் தொழில் செய்து வருகின்றார்கள். தொழில் நிமித்தம் அவர்கள் கொழும்பிலே தங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சொந்த ஊருக்கு தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அவர்கள் வருகின்றார்கள். இவ்வாறு வந்த சந்தர்ப்பத்தில் தந்தையுடன் இணைந்து அவர்கள் நீராடுவதற்கு மகாவலி ஆற்றின் வெதுகல் ஆறு பாலத்திற்கு அருகிலே இவ்வாறு நீராட செல்லுகின்றார்கள். இவ்வாறு அங்கு நீராடி கொண்டிருக்கின்ற போது தந்தை திடீரென்று நீரிலே அடித்துச் செல்லப்படுகின்றார். அப்போது 4 பிள்ளைகளும் தந்தையை காப்பாற்ற முயற்சிக்கின்றார்கள். இவ்வாறு முயற்சித்த நிலையில் 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை காப்பாற்றி கொண்டு மேலே வந்து விட்டார். மற்ற 3 ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 3 சடலமும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவர்கள் இவ்வாறு கடந்த 14ஆம் திகதி அன்றைய தினம்தான் தமிழ் சிங்கள புத்தாண்டு. அன்றைய தினம் இவ்வாறு குளிக்க சென்ற நிலையில் தான், அதாவது நீராட சென்ற நிலையில் தான் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் இளைஞன் உட்பட 3 இவ்வாறு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்களது சடலமும் மீட்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் இலங்கை முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய நிலையில் தான் தற்பொழுது ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கடவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுவினர் 7 பேர் அடங்கிய ஒரு குழுவினர் இவ்வாறு உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்களும் சேர்ந்து 15 பேர் திரு ஓயாவில் நீராட சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் நீராடி கொண்டிருந்த போதுதான் ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நீராடி கொண்டிருந்தவர்கள் ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலில் 6 சடலங்கள் மீட்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 2 காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த 2 சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தமாக 8 பேரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதிலே தந்தையும் மகனும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி தற்பொழுது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக எம்பிலிப்பிட்டிய குட்டிகள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நீராடச் சென்ற 2 நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 60 மற்றும் 78 வயதுடைய 2 நபர்களே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவர்கள் இவ்வாறு நீராடி கொண்டிருக்கின்ற போது திடீரென்று நீரில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த போதும் அந்த முயற்சி கைகூடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் 2 சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. மற்றொரு செய்தியாக கடந்த 12ஆம் திகதியிலிருந்து கடந்த 16ஆம் திகதி, அதாவது 4 நாட்களில் 20 பேர் நீரில் மூழ்கி இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அபாயகரமான இடங்களில் நீராடச் செல்வது, நீச்சல் தெரியாமல் நீராடச் செல்வது, மது போதையில் நீராடச் செல்வது இவ்வாறான காரணங்களினால் இந்த உயிரிழப்பு பதிவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர பாதுகாப்பான இடத்தில் பொதுமக்கள் நீராட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். எனவே தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பலரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட நிலையிலே இவ்வாறு பல உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இதனை தாண்டியும் பல உயிரிழப்புகள் இந்த நாட்டிலே வெவ்வேறு காரணங்களினாலும் பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கூறிய ஆயுதங்களுடன் தயாராக இருந்த 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புன்னாலை கட்டுவன் பகுதியில் இவ்வாறு 3 தாக்குதல் நடாத்துவதற்கு தயாராக இருப்பதாக சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சுன்னாகம் போலீசார் அந்த 3 கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் அவர்கள் வைத்திருந்த கூறிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இது தொடர்பான செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் ஒரு நபர் தொடர்ந்து பல வீடுகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 15ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் உள்ள வீடுகள் மீது தனி நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அவரது தாக்குதலால் 4 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு அந்த நபர் தனிநபராக சென்று அந்த வீடுகளின் கண்ணாடிகளை உடைப்பது, வீட்டில் இருந்த பொருட்களை உடைப்பது, இவ்வாறான வேலைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவரை கைது செய்யுமாறு மருதங்கனி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார்கள். குறித்த நபர் அந்த பகுதியில் இவ்வாறு தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சரியான நடவடிக்கையினை போலீசார் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது. இது தொடர்பாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். எனது பெயர் ஆண்டனைனஸ் வர்ணகுலசிங்கம் சார்லஸ். நான் மண்புதிய சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் 13 வருடங்கள் கல்வியை கற்று 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையிலே 3A பெற்று உயிரியல் பிரிவில் மாவட்ட நிலை 1 பெற்றிருக்கின்றேன். இதற்கு அருள் பாலித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் தரம் ஒன்றிலிருந்து என்னை கல்வி கற்ற ஆசிரியர்களுக்கும் மற்றும் அதிபருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன். விசேடமாக எனக்கு உயர்தரத்திலே கல்வியை புகட்டிய ஆசிரியர் ரொக்சி, ஆனந்தன் சார், நம்பி சார் அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மேலும் எனக்கு விசேட உதவிகளை செய்து தந்த சந்தியாக FSC அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என் பேர் வந்து டேனியல் சர்டன் போல்கசான். நான் சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் எடுத்த பாடம் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி. நான் இதில் மன்னார் மாவட்ட நிலையில் முதல் இடத்தையும், ஐலாண்ட் ரேங்கில் 5254 ரேங்கையும் எடுத்துருக்கேன். இந்த டச் ஸ்கோர் வந்து 0.5120. இதுக்கு பெரும் உதவியாக இருந்தது இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் அந்த ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு லேபெல்லாம் இல்லை. இருந்தாலும் எங்களோட பிரதரும் சரி சிறாக்களும் சரி எங்களை அப்படியே விடாமல் பக்கத்தில் சித்திவிநாயகர் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிக்கல் செய்ய வச்சாங்க. எனக்கு இடெக் படிப்பு வந்து லக்ஷ்மன் சாரும் திராஸ் சாரும், அது மாதிரி SFD பிரஜினா டீச்சர், IT வந்து தயாபன் சார். அப்படி நான் வெளியில் கிளாஸ் ஒன்றும் பெருசாக போயில்லை. டியூட்டருக்கு போனால் அருண் சார்கிட்ட, அப்படி தேவன் சார் தான் கிளாஸ் ஒன்று போனான். நான் பெருசாக நன்றி சொல்ல வேண்டியதுன்னா ஸ்கூலுக்கு மட்டும்தான். ஸ்கூலுக்கு தான் முதலாக பெரிய நன்றி. பேரண்ட்ஸும் பெரிய உதவியாக இருந்தவங்க எனக்கு. நான் இதில் படிக்கிறதுக்கு பெரிய உதவி வந்து பேரண்ட்ஸ், பிரதர், ஸ்கூல் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நான் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எனது பெயர் சகோதரர் சந்தியாகு. இம்முறை காபோத உயர்தர பரீட்சை எமது பாடசாலையில் ஏறக்குறைய 91 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினார்கள். அவ்வாறு தோற்றிய அந்த மாணவர்களுள் 57 பேர் பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருப்பது உண்மையில் சந்தோஷம் தருகின்ற விடயமும் இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அந்த ரீதியில் சித்தி வீதம் என்று பார்க்கின்ற போது 63 வீதம் சித்தி வீதமாக காணப்படுகின்றது. விசேடமாக இந்த மாணவர்கள் குறிப்பிடக்கூடிய அம்சமாக கருதப்படுவது விஞ்ஞானத்துறையில் ஒரு மாணவன் மெரிட் சித்தி வீதத்தை அடைந்திருக்கின்றார். அவ்வாறு மெரிட் சித்தி வீதம் அடைவதனால் இன்னொரு மாணவனை மாவட்ட ரீதியில் அவர் அழைத்து செல்வதற்கு உதவியாக அமைந்தது என்று கூறலாம். அவர் 3A சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலாவது இடத்தையும் இலங்கையில் 429வது இடத்தையும் அவர் பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். இது உண்மையில் நம்ம பாடசாலை எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மருத்துவத்துறையில் இன்னொரு மாணவன் கூட எமது பாடசாலையில் மாவட்ட மட்டத்தில் 3ஆம் நிலையை எடுத்து எமது பாடசாலைக்கு பெருமை தேடி தந்தது எமது பாடசாலை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, எமது பாடசாலையை பொறுத்தவரையில் தொழில்நுட்ப பிரிவு இதுவரை காலமுமே அவ்வாறான சாதனை இல்லை. இந்த முறை சாதனை படைத்திருக்கின்றார்கள். மாவட்ட ரீதியில் 1ஆம் இடம் 2ஆம் இடத்தை பெற்று எமது பாடசாலைக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை தேடி தந்த அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அத்தோடு வர்த்தகத்துறையை பொறுத்தவரையில் எமது பாடசாலையில் மாவட்ட ரீதியில் 2ஆம் நிலை, மாவட்ட ரீதியில் 3ஆம் நிலையை எமது பிள்ளைகள் எடுத்திருக்கின்றார்கள். அதே போல கலைத்துறையை பொறுத்தவரையில் மாவட்ட ரீதியில் 8ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள், 10ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு துறைகளிலும் எமது மாணவர்கள் சாதனை படைத்து பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதுக்கு உழைத்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அந்த வேளையில் நான் நன்றியோடு நினைக்கின்றேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் காலை நேரம், மாலை நேரம், நேரடிய வகுப்புகள் என்று தங்கள் நேரத்தை பார்க்காது அர்ப்பணிப்போடு செய்த சேவை நிமித்தம்
கடவுள் இவ்வளவு அறுவடையை எமது பாடசாலைக்கும் எமது மாவட்டத்துக்கும் தந்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அந்த ஆசிரியர்களுக்கு வெகுவாக நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பிரச்சனையான காலத்தில் சுயமாக படித்தவர்கள், பாடசாலைக்கு ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருகின்றவர்கள், எந்த நேரத்திலும் எந்த வேளையில் ஆசிரியர் கூப்பிட்டாலும் அந்த வேளையில் பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகள் தான் இவ்வாறு சித்தி விதத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனைய பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை நான் பரப்ப விரும்புகிறேன். பாடசாலையை நம்புங்கள். பாடசாலை நம்பி, ஆசிரியர்களை நம்பி நீங்கள் வந்தால் நிச்சயமாக ஆசிரியர்கள் உங்கள் வருங்கையால் அனுப்ப மாட்டார்கள். அவை நீங்கள் நிச்சயமாக பல்கலைக்கழகத்தில் செல்வதற்கு அந்த ஆசிரியர் துணை புரிவார்கள். இது இந்த வருடத்தில் இந்த மாணவர்கள் பெற்ற அனுபவத்தினூடாக நான் இதை சொல்லுகின்றேன். விசேட விதமாக இவர்களை, இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற, மாவட்ட ரீதியில் 1ஆம் நிலை வருகின்ற பிள்ளைகளை மன்னார் மாவட்டத்தில் ஊக்குவிக்கின்ற விசேடமாக ஸ்ரீகுகன் தாரணி ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். நீங்கள் உண்மையில் இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகின்றீர்கள். இவ்வாறு உற்சாகப்படுத்துகின்ற போது பல பிள்ளைகளுக்கு தாங்கள் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை பிறக்கும். அவை உங்களை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் வேண்டி நிற்கின்றேன். உங்களுடைய பொருளாதாரம் பெருக வேண்டும். இவ்வாறான பிள்ளைகளுக்கு எதிர்வரும் காலங்களிலும் உங்களுடைய ஆதரவுகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதிலும் விசேடமாக மன்னார் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்று பலரால் அழைக்கப்பட்டாலும் நாங்கள் அந்த பிள்ளைகளை அவ்வாறு கணிப்பிடுவதில்லை. இவ்வாறான மாவட்டத்துக்கு நீங்கள் கை கொடுத்து உதவி செய்து நான் சந்தோஷப்படுகிறேன். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.